Hi friends, வணக்கம் and welcome to ALV Creations. இந்த வீடியோவில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பேர்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இது எல்லாமே லைவாக எங்கள் வீட்டிலே நான் ஷூட் பண்ணது. இந்த மாதிரி பேர்ட்ஸ் நம்ம வீட்டில் வந்து இருக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளாக ஜஸ்ட் கார்ட்போர்டை வச்சு எப்படி அதுக்கு நெஸ்ட் ரெடி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து புல்புல் பேர்ட் நெஸ்ட்டு. இந்த மாதிரி கைக்கு எட்டுற தூரத்தில் ஜஸ்ட் ஒரு கர்ச்சீஃப் ஹேங்கரில் கட்டியிருந்தது. நிறைய குச்சி அண்ட் கொஞ்சம் காஞ்ச இலை அண்ட் ஒட்டடை எல்லாம் கூட யூஸ் பண்ணி இதை லிங்க் பண்ணி அழகாக கட்டியிருக்கு. ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு முட்டை போட்டுட்டு போயிருக்கு. அந்த குருவியை ஒரு 2-3 முறை பார்த்துருக்கேன், பட் அதை ஃபோட்டோவே எடுக்க முடியல. சின்ன சத்தம் கேட்டாலும் பறந்து போயிடும். ஸோ ஒவ்வொரு முறையும் அது இல்லாத நேரத்தில் இந்த கூட்டில் இருக்க முட்டைகளை மட்டும் தான் வீடியோ எடுக்க முடிஞ்சுது. எந்த குருவியாக இருந்தாலும் அதோட கூட்டை நம்ம இந்த மாதிரி கிட்ட வந்து பார்க்குறோன்னு தெரிஞ்சதுனாலே அது கூட்டோடு அப்படியே விட்டுட்டு போயிடும். ஸோ இந்த ஹேங்கரில் இந்த துணியெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துட்டேன். அண்ட் தென் வேஸ்ட்டான சில துணி நல்லா வெயிட்டாக இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் தொங்க விட்டுட்டேன். இல்லைனா இந்த காற்றுல வந்து இந்த ஹேங்கர் ஆடிச்சுன்னா இந்த முட்டை விழுந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் இதை டிஸ்டர்ப் பண்ணல. நெக்ஸ்ட் இது வந்து மொட்டை மாடியில். ஸோ இந்த பேர்டையும் நான் ஒரே முறை தான் பார்த்தேன். அந்த பேர்ட் பேர் கூட என்னன்னு தெரியல. அது பார்க்குறதுக்கு பிளாக் கலரில் குட்டியாக இருந்தது அந்த பேர்ட். ஸோ ஒரு நாள் மொட்டை மாடிக்கு போகும்போது இங்கேருந்து ஒரு பேர்ட் பறந்து போச்சு. என்னடா இருக்குது இங்கே அப்படின்னு ஜஸ்ட் பார்க்கும்போது இது உள்ள அழகான ஒரு குட்டி இருந்தது. ஸோ செம்ம ஹாப்பியாக இருந்தது ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு குட்டியை வந்து இவ்வளோ கிட்ட பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு இது வந்து மொட்டை மாடியில் ஏசிக்கு பேக் சைடில் ஒரு கூடு. இந்த குருவி வந்து நம்ம நார்மலாக பார்க்குற சிட்டுக்குருவியோட ஒரு ப்ரீட். சம்டைம்ஸ் ஏசி சர்வீஸ் பண்ணுறவங்க வேறு வழி இல்லாமல் இந்த கூட்டெல்லாம் தூக்கி போட்டுருவாங்க. பட் நல்ல வேலை அந்த மாதிரி சமயத்தில் இது உள்ள ஏதாவது முட்டையோ இல்லை குட்டி குருவியோ இருந்தது கிடையாது. பட் எனி டைம் அது மறுபடியும் வந்து கட்டிடும். இதுவும் வந்து அந்த மாதிரி கட்டின்னு இருக்கும்போது எடுத்தது. உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த குருவியோட அசைவு அது கூடு கட்டுறது தெரியும். இந்த கூட்டில் கூட எப்போவுமே 6-7 குருவி இருக்கும். நம்ம சின்ன வயசுலலாம் இந்த மாதிரி ப்ரீட் சிட்டுக்குருவியை தான் பார்த்துருப்போம். பட் எங்கள் ஏரியாவில் இப்போல்லாம் இந்த மாதிரி குருவியை தான் பார்க்க முடியுது. இதுவும் அதோட ஒரு ப்ரீட் தான். இப்போ வந்து இந்த குருவிங்களுக்காக நாங்கள் ரெடி பண்ணி வச்ச கூட்டில் எத்தனை குருவிங்க இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி உட்டில் ஒரு 4 கூடு வந்து பால்கனியில் வச்சுருந்தோம். ஸோ அதில் வந்து ஒரு கூட்டில் அழகாக இப்போ கட்டிகிட்டு இருக்குதுங்க. இப்போ நம்ம பார்த்த அதே சிட்டுக்குருவி தான் இது. இந்த குருவியோட உடம்புல பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டியாக டாட்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ அதனால இதோட பேர் வந்து ஸ்பாட்டட் முனியான்னு இருந்தது நெட்டில் செக் பண்ணும்போது. ஜஸ்ட் ஒரு 3-4 டேஸில் அழகாக கம்ப்ளீட்டாக அந்த கூடை ரெடி பண்ணிடும். ஜென்ரலாக கூடு கட்டும்போது ஒரு ஆண் குருவி பெண் குருவி ஒரு பேராக இருக்கிற குருவிங்க வந்து கூடு கட்டும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் இப்போ வந்து இதில் வந்து 3 குருவி 4 குருவி சேர்ந்துலாம் கூடு கட்டுது. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக கூடை கட்டிடுது. இது வந்து புல், இறகு, அப்புறம் ஏதாவது சாஃப்டாக இருக்கிற கீட்டு அதெல்லாம் வச்சு கூடு கட்டுது. ரியலி இதோட சத்தத்தை கேட்குறதுக்கு இந்த மாதிரி கூடு அது கட்டுறது எவ்வளோ அழகாக கட்டுதுன்னு பார்க்குறதுக்குலாம் ரொம்ப ப்ளசண்ட்டாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இது வந்து மனுஷங்களோட ஈஸியாக வந்து மூவ் ஆகிடும். அதுங்களுக்கு தெரியாமல் நம்ம கிட்ட போயிட்டா தான் பயப்படும். மற்றபடி இது பக்கத்துலேயே எதிரியே இருந்து நம்ம வீடியோ எடுத்தால் கூட அது பாட்டுக்கு அது வேலையை பார்த்துட்ருக்கோம். இந்த குருவியால் நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. கூடு கட்டும்போது இந்த மாதிரி 2-3 கீத்து கீழே விழும். மற்றபடி வேறு ஏதாவது குப்பைகள் எட்டுன்னு வந்து போடுறது, அந்த இடத்தெல்லாம் அழுக்காக்குறது அந்த மாதிரி எதுவுமே பண்ணாது. அதுவும் முட்டை போட்டு குஞ்சு பொறிச்சு அந்த குஞ்சுங்களுக்கு ஊட்டி அதுங்க நல்லா வளர்கிற வரைக்கும் தான் இந்த கூட்டுக்கு அடிக்கடி வரும். ஒன்ஸ் இந்த குட்டிங்கெல்லாம் நல்லா வளர்ந்த உடனே எல்லாம் காலையில் கிளம்பி போயிடும். அப்புறம் ஈவினிங் தான் வரும். இந்த குருவிங்களோட சத்தம் வந்து கேட்குறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும். ஸோ டெய்லி காலங்காத்தால் 5 மணி 4 மணிக்கே வந்து இதுங்க சத்தம் போட ஆரம்பிச்சிடும். எப்போவுமே நல்ல எனர்ஜெட்டிக்காக சுறுசுறுப்பாக இருக்க இந்த குருவிகளை பார்க்கும்போது நமக்கும் அந்த மாதிரி இருக்கணும்னு ஆசையாக இருக்கும். கம்ப்ளீட்டாக கூடு கட்டிடுச்சு. கொஞ்ச நாள்லேயே இந்த பச்சை கீத்துலாம் நல்லா காஞ்சி கூடு பார்க்குறதுக்கு இப்படி ஆகிடும். இப்போ வந்து குஞ்சு பொறிச்சு அந்த குஞ்சுங்களுக்கு இப்போ ஊட்டிகிட்ருக்கு. அதுதான் இந்த சத்தம். இந்த சைடில் டோட்டலாக 2 கூடு வச்சுருந்தோம். இது பேக் சைட் பால்கனியில் வச்ச 2 கூடு. ஒரே கலரில் 2 கூடு வச்சா அதில் ஒரு கூட்டில் தான் வந்து குருவிங்க இருக்கும் போல இருக்குது. அதோட லாஜிக்கே புரிஞ்சிக்க முடியல. பார்த்திங்கன்னா இந்த கூடையும் அந்த மேலே அந்த இடத்துல வச்சுருந்தோம். இதையும் வந்து நிறைய குருவிங்க வந்து பார்க்கும். ஆனால் எந்த குருவியும் இதில் கூடு கட்டலை. ஸோ அங்கே வேறு கலரில் கூடு ஏதாவது செஞ்சு மாட்டலான்னு சொல்லிட்டு இப்போ எடுத்துட்டாங்க. ஒவ்வொரு சைக்கிளுக்கும் இது மினிமம் 4லேருந்து 8 முட்டை வரைக்கும் இடுமா. ஸோ இப்போ பார்க்கும்போது இதில் மொத்தம் 6 குருவி இருக்குது. கொஞ்ச நாள் வரைக்கும் இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து ஒன்றா தான் இருக்கும். அதுக்கப்புறம் இதில் 2-3 குருவி பறந்து வேறு ஒரு பேரோட போயிடும் போல இருக்குது. இது ஈவினிங் டைம் கொஞ்ச நேரம் இந்த மாதிரி ஜாலியாக விளையாடிட்டு இருட்டாகிறதுக்குள்ளே எல்லாமே கூட்டுக்குள்ளே போயிடும். இந்த குருவிகளுக்கு திணை அரிசி, நார்மல் அரிசி, சாதம்லாம் வச்சு பார்த்தா எதையுமே சாப்பிடல. அதுங்களா கொண்டு வர பூச்சி புழு அதை தான் சாப்பிடுது. ஸோ இதுங்களுக்காக தான் இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் பாட்டிலை ரெடி பண்ணி வச்சேன். அதுலேருந்து ஒரு முறை கூட அதை சாப்பிட்டதே இல்லை. இந்த குருவிகளுக்கு கூட நைட் ஆனால் வந்து இருட்டில் வந்து சரியாக பார்வை தெரியாது. ஸோ சம்டைம்ஸ் தெரியாமல் வீட்டுக்குள்ளே வந்துடும்.
அந்த மாதிரி வந்துட்டுன்னா அதுக்கு வெளியில் போகக்கூட தெரியாது. சம்டைம்ஸ் கூட்லேயும் வேறு எந்த குருவியும் இருக்காது. ஸோ அதனால் அதை பிடிச்சி கொஞ்ச நேரம் அதை கொஞ்சி தடவி கொடுத்துட்டு, ரொம்ப இருட்டாக இருந்தால் அடுத்த நாள் காலையில் தான் வெளியில் விடுவோம். இல்லை கொஞ்சம் ஓரளவு வெளிச்சம் இருந்ததுன்னா அப்போயே வெளியில் விட்டுருவோம். அந்த மாதிரி ஒரு டைம் நைட்டில் உள்ளே வந்துடுச்சு, கூட எந்த குருவியும் இல்லை. ஸோ நைட் ஃபுல்லாக ஒரு ரூமில் இருக்க வச்சுட்டு காலையில் தான் வெளியில் விட்டேன். இது வந்து குட்டி குருவி. ஸோ வெளியில் விடும்போது அதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில கொஞ்சம் நேரத்துக்கு. இதை பார்க்கறதுக்கு நம்ம கூட ரொம்ப பழகி ஃப்ரெண்ட் ஆகிட்ட மாதிரி இருந்தது. ஆக்சுவலி அதுக்கு எப்படி போகணுன்னு தெரில, அதனால கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தது. இருந்தாலும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இப்போ நம்ம பார்க்குறது பேக் சைட் பால்கனியில் இருக்க கூடு. அதுலேயும் ஒரே கூட்டில் தான் கட்டியிருந்தது. அதுலேயும் இதே குருவி தான் ஒரு டைமில் இருந்தது. இப்போ ரீசெண்டாக பார்க்கும்போது சிட்டுக்குருவிலே வேறு ஒரு ப்ரீட் இருந்தது. இந்த கூட்லேயும் இப்போ 6 குருவி இருக்குது. இந்த குருவிங்களோட வாய்ஸ், இந்த ப்ரீடோட வாய்ஸ் வந்து நம்ம சின்ன வயசுலலாம் பார்த்துருக்க நார்மல் சிட்டுக்குருவியோட வாய்ஸ் மாதிரியே இருந்தது. பட் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த சிட்டுக்குருவியோட வாய்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த கூட்டில் இந்த குருவியை ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் பார்க்குறேன். இதுலேயும் ஒரு 6 குருவி இருக்கும் போல இருக்கு. இந்த குருவிங்க வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது. எல்லாம் ஜாலியாக விளையாடின்னு இருக்கு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஃப்ரண்ட் சைட் கூட்டில் இருந்த சிட்டுக்குருவிகள்லாம் துரத்தி விட்டுட்டு மைனா வந்துருச்சு. இது வந்து மைனாவோட குட்டி. அது வந்து நல்லா பெருசாக வளர்ந்துட்டு வெளியில் எட்டி பார்க்குது. இதுங்க வந்து பொதுவாக இதுங்களோட கூட்டை வந்து வேப்பம் குச்சியில் தான் கட்டும். நியூஸ் பேப்பர், பிளாஸ்டிக் கவர், டிஷ்யூ பேப்பர், அப்புறம் வேறு என்னென்னவோ எடுத்துன்னு வந்து இது கூட்டில் வந்து உள்ளே வச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ எப்போ பார்த்தாலும் நிறைய குப்பை போட்டுகிட்டே இருக்கும். இப்போ இது சிட்டுக்குருவியோட கூட்டில் இருக்கிறதுனால உள்ளே மட்டும் வேப்பங்குச்சிலாம் வச்சுட்டு மேலே வந்து அந்த சிட்டுக்குருவி கட்டின கூட்டிலேயே அப்படியே இருக்குது. என்னதான் இங்கேருந்து போனாலும் அடிக்கடி அந்த சிட்டுக்குருவிங்களாம் வந்து இங்கே பார்த்துட்டு இந்த கூடு ஃப்ரீயாக இருக்கான்னு பார்த்துட்டு போகும். இந்த மைனா குட்டி நல்லா வளர்ந்த உடனே அது பாட்டுக்கு பறந்து போயிடுச்சு, திரும்பி வரவே இல்லை. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மேலே இருந்த கூடை நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி கார்ட்போர்டில் ஒரு பாக்ஸ் செஞ்சு அந்த கூடையும் இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணேன். அட்லீஸ்ட் ஒரு குருவி மேலே இருக்கட்டும், இன்னொரு குருவி கீழே இருக்கட்டும்னு. இந்த கார்ட்போர்ட் பாக்ஸ்லேயே மைனா கூடு கட்ட ஆரம்பிச்சிச்சு. சிட்டுக்குருவியும் மேலே இருந்த கூடை யூஸ் பண்ணிக்கிச்சு. ஸோ நம்ம பழைய சிட்டுக்குருவிங்களாம் மறுபடியும் வந்து அந்த கூடு ஃப்ரீ ஆனதை பார்த்துட்டு மறுபடியும் கூடு கட்டிக்கிச்சு. 2 குருவிங்களும் அவங்கவுங்க கூட்டில் சந்தோஷமாக இருக்குது. இந்த குருவிங்களோட லைஃப்பை பார்க்குறது, இதுங்க பண்ணுற சேட்டையை பார்க்கறதுல நல்ல டைம் பாஸாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த குருவிங்களோட கூடு ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸை ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து மழை தண்ணி படாமல் சீலிங் கவரான இடத்துல வைக்க போகிறோன்னா இந்த மாதிரியே நம்ம கார்ட்போர்ட்லேயோ இல்லை இந்த மாதிரி உட்டுலேயோ நம்ம செஞ்சுக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி வந்து கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி ஏதாவது ஒரு இடத்துல மட்டும் ஹோல் வச்சிடலாம். இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தா இதே மாதிரியே இருக்குது. நான் வந்து எல்லாத்தையுமே வந்து சீலிங் கவரான இடத்துல வைக்க போகிறேன். இருந்தாலும் ஒன்று ஒவ்வொரு மாடல் இருக்கட்டும்னு சொல்லிட்டு வேஸ்ட்டு கார்ட்போர்ட் பாக்ஸ் எல்லாத்தையும் வந்து அதுக்கேற்ற மாதிரி மடித்து இந்த மாதிரி சின்ன ஹோல் மட்டும் பண்ணிட்டேன். ஸோ இது மேலே கவர் பண்ணுறதுக்கு அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த ஷீட்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்கேன். சிலது வந்து கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கட்டும்னு என் பொண்ணு ட்ராயிங் பண்ணால். ஒரே கலரில் இருந்தால் குருவிங்க வராதுன்னு 2-3 கலரில் வந்து வாங்கி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் கவர் பண்ணணும். இதுக்கு பர்டிகுலராக சைஸுன்னு கிடையாது. நம்மக்கிட்ட கொஞ்சம் பாக்ஸ் பெருசாக இருந்தால் அதை கட் பண்ணி 2ஆக வச்சிடலாம். சின்ன சைஸாக இருந்தால் அதிலே ஒரு சின்ன ஹோல் பண்ணி கூடாக வச்சிடலாம். இந்த பாக்ஸ் ரொம்ப லென்த்தியாக இருந்ததுனால அது 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி 2 கூடாக மாற்றிட்டேன். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் எடுத்து பேக் சைடில் அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி செல்லோ டேப் வச்சு ஒட்டிடலாம். அவ்வளோதான். ஒரு ஃப்ளாட் கார்ட்போர்டாக இருந்தால் கூட அதில் நம்ம ஷேப் ட்ரா பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம மார்க் பண்ணி ஃபோல்ட் பண்ண இடத்துல அப்படியே அதை மடிச்சிட்டா நமக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி ஆகிடும். ஸோ இதை நம்ம ஒட்டிக்கிறதுக்கு முன்னாடி எந்த சைடில் நமக்கு ஹோல் வேணுமோ அதை போட்டுட்டு ஃபுல்லும் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக செல்லோ டேப்பில் ஒட்டிடலாம். இந்த நெஸ்ட்டுக்கு மேலே ஏதாவது கலர்ஃபுல் பேப்பர் ஒட்டணுன்னா இந்த மாதிரி நம்ம கம் யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல இன்சர்ட் பண்ணி வைக்கணுன்னா தான் நம்ம ப்ராப்பராக சைஸு ஷேப்லாம் நம்ம மெஷர் பண்ண வேண்டியிருக்கும். இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸில் பண்ணும்போது இந்த கார்ட்போர்டோட குவாலிட்டிக்கு வந்து திக்காக இருக்கான்னு பார்த்துக்கணும். கிரைண்டர், மிக்ஸி அதோட பாக்ஸஸ்லாம் நல்லா சூட்டபுளாக இருக்கும். மற்றபடி நமக்கு பிடிச்ச ஷேப் அண்ட் சைஸில் ரெடி பண்ணிக்கலாம். எந்த கூடலாம் வீட்டுக்குள்ளே மாட்டணும்னு நினச்சனோ அதுக்கெலாம் வந்து அந்த என்ட்ரன்ஸ் அந்த ஓப்பன் வந்து குட்டியாக வச்சேன். ஸோ தட் அது வந்து சிட்டுக்குருவிகளுக்காக மற்ற குருவிங்க வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு. மற்ற கூடலாம் வந்து வீட்டுக்கு வெளியில். ஸோ அதனால் அதோட ஓப்பன்லாம் பெருசாக இருக்குது. எனிவே எல்லாமே சீலிங்குள்ளே தான் இருக்க போது.
சும்மா ஒரு சேஞ்சுக்கு ஒரு பிளாஸ்டிக் பால் வாங்கி அதில் இந்த மாதிரி ஹோல் பண்ணிவிட்டு மேலே வந்து கம்பி கட்டியிருக்கேன். எல்லா நெஸ்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. மேல் பக்கமோ இல்லை பேக் சைட்லேயோ கம்பி இன்சர்ட் பண்ணி ஹேங்கிங்க்கு ரெடி பண்ணிவிட்டு எங்கே வேணாலும் மாட்டிக்கலாம். இப்போ இந்த கூடுக்கு வந்து பயங்கர டிமாண்டு. சில குருவிங்கள்லாம் இந்த கூடை யூஸ் பண்ணிக்கலாமான்னு கூட வந்து பார்த்துட்டு போகும். ஃப்யூச்சர் வீடியோஸில் மைனா கூடை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். உங்கள் வீட்லேயும் குருவிங்க வந்து கூடு கட்டணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு சின்ன கார்ட்போர்ட் பாக்ஸில் குட்டியாக ஒரு ஹோல் பண்ணி குருவிங்க பார்க்குற மாதிரி எங்கேயாவது இடத்துல ஹேங் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக குருவிங்க வரும். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும். தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். See you all in my next video. Have a great day.